தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்படுவதாக கூறப்படுவதை பிரதமர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அக்குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதுபோன்ற பேச்சுக்களின் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மதத்தை அரசியலுக்காக தவறாக பயன்படுத்துவதாக மலாக்காவில் PKR கட்சியின் 27வது ரெஃபமாசி ஆண்டு விழாவில் பேசிய போது அன்வார் குற்றம் சாட்டினார். இஸ்லாத்தை கட்டி காப்பதாக பீற்றிக் கொள்ளும் பாஸ் கட்சி முன்பு பிரிகத்தா நேஷனல் ஆட்சியில் இருந்த காலத்தில் சூதாட்டம் குறையவில்லை, மாறாக சிறப்பு குழுக்கள் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்ததுதான் மிச்சம் என அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆனால் இன்றைய மடானி அரசாங்கமோ இஸ்லாமிய முன்னேற்றத்திற்கான நிதியை உயர்த்தியுள்ளதோடு தாஃபீஸ் பள்ளிகளை ஆதரித்து ஹுஃபாஸ் மாணவர்களுக்கு டிவேட் எனப்படும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்வியில் முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். மக்களின் நலனை உறுதி செய்வதோடு தூய்மையான நியாயமான ஆட்சியின் மூலம் இஸ்லாமிய மதிப்புகளை காக்கும் உறுதியுடன் தனது அரசு செயல்படும் எனவும் அன்வார் உறுதி கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் கூலாய் ஜோரில். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது.